Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்தியின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 2 weeks we are studying the subject of death. கடந்த 2 வாரங்களாக மரணம் என்கிற தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம். About the certainty of death, John Newton said these words. ஜான் நியூட்டன் என்கிறவர் இந்த மரணத்தை பற்றிய நிச்சயத்தை குறித்து சொல்லும் பொழுது, We are in the land of the dying. மரிக்கிறவர்கள் மரித்து போகிறவர்களுடைய தேசத்திலே நாம் இருக்கிறோம். We shall one day be in the land of the living. ஒரு நாளிலே நாம் ஜீவனுள்ளோரின் தேசத்தில் இருப்போம். Joshua, he put it this way. யோசுவா இப்படியாக அதை கூறுகிறார். Turn with us to book of Joshua 23rd chapter. யோசுவா 23வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். The 14th words and the first sentence. 14வது வசனத்தினுடைய முதல் வாக்கியம், Behold, this day I am going the way of all the earth. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிறபடியே போகிறேன். Yes, death is inevitable. Everyone should go through it. ஆமாம், மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. எல்லோரும் அதன் வழியாய் கடந்து போக வேண்டியவர்கள்தான். Our topic has been how not to die. நம்முடைய தலைப்பு எப்படி மரணம் அடையக்கூடாது என்பதாக இருந்து வருகிறது. So far we have studied 2 lessons. இதுவரையிலும் 2 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not postpone repentance. மனம் திரும்புதலை ஒத்தி போட கூடாது. Last week we studied lesson number 2. சென்ற வாரத்தில் 2வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not hold bitterness against anyone. யாருக்கு விரோதமாகவும் கசப்புணர்வை தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது. Today we will move on to lesson number 3. இன்றைக்கு 3வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம். How not to die. எப்படி மரணம் அடையக்கூடாது. Do not depend on your wealth. உங்கள் சம்பத்தையே சார்ந்திருக்க கூடாது. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to die. எப்படி மரணம் அடையக்கூடாது. Do not depend on your wealth. உங்கள் சம்பத்தையே சார்ந்திருக்க கூடாது. The Bible connects riches and death too often. அடிக்கடியாக வேத புத்தகத்திலே ஐஸ்வர்யமும் மரணமும் ஒன்றாய் இணைத்து கூறப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Turn with us to a book of 1 Timothy and look at the 6th chapter. 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயத்திலே And we will read verse 7 to you. 7வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். We brought nothing into this world, and it is certain we can carry nothing out. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். You know, it says it is certain that we will not carry anything out from here. இங்கிருந்து ஒன்றையும் நாம் எடுத்து செல்ல போவதில்லை என்பது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved, we all know the story of Job, how he lost all his wealth. பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்கும் யோபனுடைய சரிதை தெரியும். எப்படியாக அவன் எல்லாவற்றையும் இழந்தான் என்பதை நாம் அறிவோம். But what was his response when he lost everything? எல்லாவற்றையும் இழந்த அந்த சூழ்நிலையிலே அவன் எதிர்மாறாக எப்படி சொல்கிறான் பாருங்கள். Look at book of Job, first chapter. முதல் அத்தியாயம் And we'll read verse 21. 21வது வசனத்தை பாருங்கள். Naked I came from my mother's womb, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், and naked shall I return there. நிர்வாணியாய் அவ்விடத்திலிருந்து திரும்புவேன். This was the conclusion in the wisdom of King Solomon also. சாலமோன் ராஜா அவனுடைய ஞானத்திலே அவன் இந்த முடிவிற்கு தான் வருகிறான். Turn with us to book of Ecclesiastes and look at the 5th chapter. பிரசங்கியின் புத்தகம் 5வது அத்தியாயத்தை பாருங்கள். And we'll read verse 15. 15வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். As he came from his mother's womb, naked shall he return to go as he came. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். And he shall take nothing from his labor which he may carry away in his hand. அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. How beautifully and how definitely and how forthrightly the Bible has put this proper truth before us. எவ்வளவு அழகாக, எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு தெளிவாக இந்த காரியத்தை வேத புத்தகம் நமக்கு விளக்கி இருக்கிறது பாருங்கள். The Bible is not against having riches.
பொருளை ஐஸ்வர்யத்தை கொண்டிருப்பதை குறித்து வேதம் நமக்கு விரோதமாய் பேசவில்லை. But it always warns us against depending on that. ஆனால் எப்பொழுதுமே அவைகளை சார்ந்திருக்கிறதற்கு விரோதமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். Turn with us again to that beautiful passage in 1 Timothy. 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயத்திலே மீண்டும் அந்த அழகான வசன பகுதிக்கு என்னோடு கூட கடந்து வாருங்கள். We will read verse 17. 17வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Here comes something like a command. இங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறதை பாருங்கள். Command those who are rich in this present age not to be haughty, not to trust in uncertain riches, but in the living God. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் சொல்கிறது. Are you able to see two things here? இங்கே எதிர்மாறான ரெண்டு காரியங்களை பார்க்கிறீர்களா? First, he points out uncertain riches. அநித்தியமான நிலையற்ற ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. And then he says living God. அடுத்ததாக ஜீவனுள்ள தேவன் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். Don't depend upon uncertain riches, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வேண்டாம், but depend on the living God. ஜீவனுள்ள தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். Beloved, it is actually foolishness to trust in riches. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது என்பது மதியீனமான காரியம். Turn with us to that story with which we are all very familiar, Luke's Gospel 12th chapter. லூக்கா சுவிசேஷம் 12வது அத்தியாயத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசன பகுதிக்கு என்னோடு கூட வாருங்கள். There we meet a rich man. அங்கே ஒரு ஐஸ்வர்யவானை சந்திக்கிறோம். Now Jesus actually told it as a parable. இதை ஒரு உவமானமாக ஆண்டவராகிய இயேசு குறிப்பிடுகிறார். He was talking against covetousness. இங்கே பொருளாசைக்கு விரோதமாக ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். Now you can read from verse 15 of that chapter and you can read that full story. 15வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த முழு சம்பவம் அங்கே In கொடுக்கப்பட்டிருக்கிறது. the 16th verse we read that there was a plentiful harvest in his field. அங்கே 16வது வசனத்திலே நிலம் நன்றாய் அவனுக்கு விளைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he said, I don't have enough room to contain it. இவைகளை எல்லாம் சேர்த்து வைக்கிறதற்கு போதுமான இடம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். So he said, I will pull down that old barns and I will build new ones, greater ones, bigger ones, so that all these grains could be contained. என் களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து நான் பெரிதாக கட்டி இந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார். There is nothing wrong in it. அதில் எந்த தவறும் இல்லை. You know, when you have got plentiful harvest, you can always enlarge your building facility. நிலம் நன்றாக விளைந்தது என்று சொன்னால் நிச்சயமாகவே களஞ்சியங்களை இடித்து கட்டலாம், தப்பில்லை. But he did something more than that. That is where the problem comes. ஆனால் இதை காட்டிலும் இதை மீறி ஒரு காரியத்தை செய்கிறான், அங்குதான் பிரச்சனை. Look at the 19th verse. 19வது வசனத்தை பாருங்கள். And I will say to my soul, that's why the problem comes. And I will say to my soul, soul, you have many goods laid up for many years. Take your ease, eat, drink and be merry. பின்பு ஆத்மாவே, இப்படியாக அவன் சொல்வான் என்று சொல்கிறான், ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே நான் சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். And God told him, தேவனோ அவனை பார்த்து சொல்கிறார், you fool. மதிகேடனே. You know, God has no respect for all these earthly riches. இந்த விதமான பூலோக சம்பத்துகளுக்கெல்லாம் ஆண்டவருக்கு எந்த விதமான கனமும் கிடையாது. He said, you fool. நீ மதிகேடனே என்று சொல்கிறார். This night your soul will be required of you. உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். Then whose will these things be which you have provided? அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாய் இருக்கும் என்றார். So what was the problem of this man? இந்த மனிதனுடைய பிரச்சனை என்ன? Not having riches or plentiful harvest. அதிகமான அறுவடை இருந்ததனாலோ அல்லது சம்பத்துகள் இருந்ததனாலோ அல்ல. He told his soul he was depending on these riches. தன் ஆத்மாவை பார்த்து அவன் இந்த சம்பத்துகள் இந்த ஐஸ்வர்யத்தை சார்ந்திருந்தான் என்று சொல்லிக் கொண்டான். That's why God called him you fool. ஆகவேதான் அவனை ஆண்டவர் மதிகேடனே என்று அழைக்கிறார். On the other hand, மாறாக in the Bible there are a number of good examples of people who had lots of wealth but who never depended on their riches. இதே வேத புத்தகத்திலே ஏராளமான ஐஸ்வர்யம் இருந்தும்
அவைகளை சார்ந்திராமல் இருந்த அநேக பரிசுத்தவான்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Take for example Abraham. உதாரணத்துக்கு ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். Look at Genesis 24th chapter. ஆதியாகமம் 24வது அத்தியாயத்தை பாருங்கள். We'll read verse 35. 35வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். These are the words of Eliezer. இது எலியாசருடைய வார்த்தைகள். The Lord has blessed my master greatly and he has become great. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். And he has given him flocks and herds and silver and gold and male and female servants and camels and donkeys. கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். So this man Abraham was by any standard were a very rich fellow. ஆகவே எந்த தரத்தின்படியாக அளந்தாலும் இந்த மனிதன் ஆபிரகாம் பெரிய செல்வந்தனாக காணப்படுகிறான். But his heart was not on his riches. ஆனால் அவனுடைய இருதயமோ அவனுடைய சம்பத்தின் மீது காணப்படவில்லை. How do we say that? எப்படியாக சொல்கிறோம்? Come to the New Testament to read the 11th chapter of Hebrews. எபிரேய புத்தகத்தினுடைய 11வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at verses 9 and 10. 9-10 வசனங்களை பாருங்கள். By faith Abraham sojourned in the land of promise as in a foreign country, dwelling in tents with Isaac and Jacob, the heirs of him of the same promise. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். You know, he was living as if he was living in a foreign country. ஒரு அந்நிய தேசத்திலே வசிக்கிறது போல அங்கே வாழ்ந்து வந்தான். In other words, he did not depend on his riches, he was actually detached from them. இன்னும் சொல்லப் போனால் அவனுடைய ஐஸ்வரியங்களை அவன் சார்ந்திராமல் அதிலிருந்து அவன் பிரிந்திருக்கிறான். Look at the 10th verse. இப்பொழுது 10வது வசனத்தை பாருங்கள். How was he able to do that? எப்படி இதை செய்ய முடிந்தது? Because he waited for the city which has foundations, whose builder and maker is God. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். His eyes were on eternity, so his heart was not on this earthly goods. அவனுடைய கண்கள் நித்தியத்தின் மீது இருந்தபடியினாலே இந்த பூலோகத்தின் ஐஸ்வர்யங்கள் மீது அவன் அவைகளை செலுத்தவில்லை. And we also read in the 16th verse. அபாராகவே 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். They desire a better, that is a heavenly country. அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். You know, this is how we should be when we have riches. இப்படியாக தான் பிரியமானவர்களே நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கும்போது இருக்க வேண்டும். And look at the testimony of patriarch Job. அங்கே கோத்திரபிதாவாகிய யோபனுடைய சாட்சியை பாருங்கள். He was a very rich man. அவன் ஒரு பெரிய செல்வந்தனாயிருந்தான். If you look at book of Job first chapter and the 3rd verse, யோபின் புத்தகம் முதல் அத்தியாயம் 3வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், his possessions were 7,000 sheep, அவனுடைய ஆஸ்திகள் 7000 ஆடுகள், 3,000 camels, 3000 ஒட்டகங்கள், 500 yoke of oxen, 500 ஏர்மாடுகள், 500 female donkeys, 500 கழுதைகள், and a very large household. பெரிய திரளான ஒரு வீடு. And what was the end of all these possessions? இந்த ஆஸ்திகளுடைய நிறைவாய் காணப்படுகிறது என்ன? This man was the greatest or the richest of all the people of the east. இந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். In other words, he was the richest man in the entire eastern region. அங்க இருக்கக்கூடிய கிழக்கு தேசங்கள் எல்லாவற்றிலும் இவன்தான் சிறந்த ஐஸ்வர்யவானாயிருந்தான், மிக சிறந்த ஐஸ்வர்யவான். Suppose you want to have a comparison, today the richest man in India is Mukesh Ambani. It is like that. ஒருவேளை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலே முகேஷ் அம்பானி தான் இருக்கிறதிலேயே ஐஸ்வர்யவான். அவருக்கு ஒப்பான அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். But what was his attitude towards this money? ஆனால் இந்த பணத்திற்கு இவன் கொண்டிருந்த மனோபாவம் என்ன? Turn with us to Job 31st chapter. யோபு 31வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். We'll read from verse 24 to 28. Beautiful classic testimony. 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். If I have made gold my hope, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து, or set to find gold, you are my confidence. தங்கத்தை பார்த்து
பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், and if I have rejoiced because my wealth was great and because my hand had gained so much, என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், if I have observed the sun when it shines or the moon moving in brightness, சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி, so that my heart has been secretly enticed, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு, and my mouth has kissed my hand, என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால், this also would be an iniquity worthy of judgment. இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். For I would have denied God who is above. அதனால் உள்ளத்திலிருந்து இருக்கிற தேவனை, உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலித்திருப்பேன். In other words, he says, if I had depended on my gold, I would have denied my God. நான் இந்த பொன்னன் மீது என்னுடைய நம்பிக்கை வைத்திருந்தால் என் தேவனை நான் மறுதலித்திருப்பேனே It என்று is not சொல்கிறார். only examples in the Old Testament, we have a beautiful example in the New Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களாக மட்டுமே நாங்கள் உதாரணம் காட்டவில்லை, புதிய ஏற்பாட்டிலும் அருமையான சில உதாரணங்கள் இருக்கிறது. We all know about Joseph of Arimathea. அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். What do we read about him in Matthew 27th chapter? மத்தேயு 27வது அத்தியாயத்தில் என்ன வாசிக்கிறோம் அவனை குறித்து? Look at the 57th word. 57வது வசனத்தை பாருங்கள். There came a rich man from Arimathea named Joseph. சீஷனும் ஐஸ்வர்யமானாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்தான். So he was a rich man. அவன் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தான். But where was his heart? ஆனால் அவனுடைய உள்ளம், இருதயம் எங்கே இருந்தது? Look at Mark's Gospel 15th chapter. மார்க்கு சுவிசேஷம் 15வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 43rd words. 43வது வசனத்தை பாருங்கள். It says he was waiting for the kingdom of God. அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். He was a rich man. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். He was a very prominent man in the council. அங்கே காணப்பட்ட சங்கத்திலே பிரபலமான ஒரு மனிதன். But he was looking for the kingdom of God. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். He had actually cut out a very costly, expensive tomb for his own burial. அவனுடைய சடலத்தை புதைக்கும்படியாக அவன் ஒரு விலையேற பெற்ற ஒரு குகை ஒன்றை அவனுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருந்தான். But he was ready to part with it because he was not attached to it. He gave it away to Jesus. ஆனால் அதையும் கூட அதன் மீது தன்னுடைய மனதை அவன் செலுத்தாமல் இருந்தபடினாலே இயேசுவுக்கு கொடுத்து விடுவதற்கு அவன் மனமாயிருந்தான். Wherever God may bless us with increasing riches, பிரியமானவர்களே, பெருகி வருகிற ஐஸ்வர்யத்தினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கலாம். but we should not ever keep our heart on it. ஆனால் நாமோ நம்முடைய இருதயத்தை ஒருபோதும் அதன் மீது வைத்திருக்க கூடாது. There is a straightforward commandment about this in book of Psalms chapter 62. 62வது சங்கீதத்திலே இதை குறித்து நேரடியாக கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை இருக்கிறது. Look at the 10th verse. 10வது வசனத்தை The பாருங்கள். latter portion of the 10th verse. அந்த 10வது வசனத்துடைய 2வது பகுதியை பாருங்கள். If riches increase, ஐஸ்வர்யம் விருத்தியானால், it may increase. Riches may increase. ஐஸ்வர்யம் பெருகலாம், நிச்சயமாக அது விருத்தி அடையலாம். If riches increase, ஐஸ்வர்யம் விருத்தியானால் do not set your heart on them. இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். Can words be clearer than this, beloved? வார்த்தைகள் இதைவிட தெளிவாக இருக்க முடியுமா பிரியமானவர்களே? The question is not whether we have riches, நாம் சம்பத்தை வைத்திருக்கிறோமா என்பது கேள்வியே அல்ல. but the question is whether the riches have us. சம்பத்து நம்மை வைத்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், the question is not whether we have riches, நாம் சம்பத்தை வைத்திருக்கிறோமா என்பது கேள்வியே கிடையாது. but the question is whether riches have us. சம்பத்துகள் நம்மை வைத்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. How can we know this? இதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? What does occupy our mind? நம்முடைய மனதிலே காணப்படுகிற எண்ணங்கள் தான் என்ன? What are we preoccupied with? எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரியம் தான் என்ன? Now the kind of people that Apostle Paul points out in this category is in Philippians 3rd chapter. பிலிப்பியர் 3வது அத்தியாயத்திலே இந்த விதமான எண்ணம் கொண்டிருக்கிற மக்களை குறித்து பவுல் குறிப்பிடுகிறார். Look at the 19th verse. 19வது வசனத்தை பாருங்கள். Who is their God? அவர்களுடைய தேவன் யார்?
their belly is their God. அவருடைய வயிறுதான் அவருடைய தேவன். What is their glory? அவருடைய மகிமை என்ன? It is in their shame. அவருடைய லட்சையே. And where do they set their mind? அவருடைய சிந்தையை எங்கே வைத்திருக்கிறார்கள்? They set their mind on earthly things. பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். But in contrast, Apostle Paul says, ஆனால் அதற்கு எதிர்மாறாக பவுல் சொல்கிறார், our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. You know the contrast. அது இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். For some people, their belly is their God. ஒரு சிலருக்கு தங்களுடைய வயிறுதான் அவருடைய தேவன். And they set their mind on earthly things. அவருடைய சிந்தையெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளாகவே வைத்திருக்கிறார்கள். But our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் We are இருக்கிறது. expecting our Savior to come from there. நம்முடைய இரட்சகர் அங்கிருந்து வரும்படியாக காத்திருக்கிறோம். Are you able to understand how we should have the attitude towards riches? ஐஸ்வரியங்களுக்கு நம்முடைய மனோபாவம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறீர்களா? Now, beloved, we would like to give you some practical exhortations concerning riches and death. பிரியமானவர்களே, ஐஸ்வரியத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் ஒரு சில நடைமுறை ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். Number one, முதலாவது, do not over accumulate wealth. அளவுக்கு அதிகமாக ஐஸ்வரியத்தை குவித்திருக்க வேண்டாம். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், do not over accumulate wealth. அளவுக்கு அதிகமாக சம்பத்தை குவிக்காதீர்கள். Now, that's what Jesus so clearly said in his Sermon on the Mount. அதுதான் மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் அவ்வளவு தெளிவாய் சொன்னார். Turn with us to Matthew's Gospel 6th chapter. மத்தேயு சுவிசேஷம் 6வது அத்தியாயம் Look at the 19th verse. 19வது வசனத்தை பாருங்கள். Do not lay up for yourselves treasures on earth. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். Come to the 20th verse. 20வது வசனத்தை பாருங்கள். Lay up for yourselves treasures in heaven. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். Why does Jesus say that don't keep on heaping treasures on earth? ஏன் இப்படியாக நீங்கள் ஐஸ்வரியங்களை குவித்துக் கொண்டே இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார்? Where he gives the answer in verse 21. 21வது வசனத்திலே அங்கே பதில் கொடுக்கிறார் பாருங்கள். Where your treasure is, there your heart also will be. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். This is not just saving for our livelihood. ஏதோ நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்று சேர்த்து வைக்கிறதை பற்றி அல்ல. It speaks about treasures. That means accumulated wealth. இது குவிக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வரியத்தை குறிக்கிறது. So we need to be extremely cautious when these words have come out from the mouth of the Lord Jesus Christ so very directly. இத்தனை நேரடியாக ஆண்டவராகிய இயேசுவுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Now if we keep on heaping treasures on earth, நாம் பூமியிலே அவ்விதமாக ஐஸ்வரியங்களை குவித்துக் கொண்டே இருப்போமே ஆனால், you know what can normally result out of that? இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் தெரியுமா? We normally will become very proud. சாதாரணமாக இதன் காரணமாக நமக்கு அதிகமான பெருமை உண்டாகும். We'll become very arrogant. நாம் அகம்பாவம் நிறைந்தவர்களாய் மாறிவிடுவோம். We'll say today we'll be here, tomorrow we'll go there, we'll do that business, we'll buy, sell. You know, that kind of mentality we'll be captivated by. நான் இன்றைக்கு இங்கே இருப்பேன், நாளைக்கு அங்கே போவேன், இந்த வியாபாரத்தை செய்வேன், அப்படியாக சம்பாதிப்பேன் என்றெல்லாம் நம்மை குறித்து அதிகமான இவ்விதமாய் பேசிக் கொண்டிருப்போம். Now that kind of arrogance and boasting is condemned in book of James 4th chapter. யாக்கோபு 4வது அத்தியாயத்திலே இந்த விதமான ஒரு மனப்பான்மையை கடிந்த அந்த இடத்திலே எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Beloved, as we approach the end of the age, there is a classic question each of us must ask ourselves. பிரியமானவர்களே, காலத்தின் முடிவை அடைகிற நாம் ஒரு கேள்வியை நிச்சயமாக நம்மை பார்த்து கேட்க வேண்டும். Now that was the question given to their servant Gehazi by prophet Elisha. எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியின் இடத்திலே கேட்ட கேள்விதானது. Now we would like to read that for you. Just imprint that question in your heart. அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். அந்த கேள்வியை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 2 Kings 5th chapter. 2 ராஜாக்கள் 5வது அத்தியாயம். Look at the 26th verse. 26வது வசனத்தை பாருங்கள். The latter portion of the 26th verse. 26வது வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்கள். Is it time to receive money and to receive clothing, olive groves and vineyard, sheep and oxen, male and female servants? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ மர தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும்
ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வாங்குகிறதற்கு இது காலமா? Is this the time? இதுவா காலம்? We are approaching the end of our life and we are approaching the end of the age. நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கும் நாம் வந்து கொண்டிருக்கிறோம், இந்த காலத்தின் முடிவுக்கும் நாம் வந்து So கொண்டிருக்கிறோம். what should be our attitude? What should be our spirit? ஆகவே நம்முடைய மனப்பான்மை எப்படியாக இருக்க வேண்டும்? As Paul wrote to Timothy, தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிற வண்ணமாக, contentment is the greatest gain. போதும் என்கிற மனதே நமக்கு ஆதாயம். Beloved, you keep on trying to have more and more and more and more. பிரியமானவர்களே, இன்னும் அதிகம் என்று சொல்லி பேராசை இருந்து கொண்டிருக்குமேயானால், Shall we tell you something? ஒன்றை சொல்லட்டும், More will never be enough. இன்னும் அதிகம் என்பது போதுமானதே இருக்காது. So never over accumulate wealth. That is exhortation number 1. ஆகவே முதலாவது உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, அளவுக்கு அதிகமாக நீங்கள் சம்பத்துகளை குவித்து வைத்திருக்க வேண்டாம். Number 2, இரண்டாவதாக, give liberally to the needy people and the poor people. தேவையுள்ளோருக்கு தாராளமா எடுத்து கொடுங்கள். You know, we all know about that saintly lady Corrie ten Boom. காரி டென் பூம் என்கிற அந்த பரிசுத்தவாட்டி அந்த அன்னையை குறித்து நமக்கு தெரியும். You know what she said? அந்த அம்மையார் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? The measure of life is not its duration but its donation. வாழ்க்கையை அளப்பது அதனுடைய காலத்தை கொண்டு அல்ல, அதனுடைய தானத்தை கொண்டுதான். That's what Paul wrote to the rich people as a commandment. ஒரு கட்டளையாக பவுல் ஐஸ்வர்யவான்களுக்கு இதைதான் எழுதினார். Let them be rich in good works. அவர்கள் நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கட்டும் என்று Let சொல்கிறார். them be ready to give. அவள் கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கட்டும். Let them be willing and liberal to share. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு அவள் மனமுள்ளவர்களாக இருக்கட்டும். Because only then they will be able to store for themselves a good foundation in future. அப்படி செய்வதன் மூலமாக தான் அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு நல்ல எதிர்காலத்தை அவர்கள் தங்களுக்கென்று அமைத்துக் கொள்ள முடியும். You know, when a man dies, he clutches in his hand only that which he has given away in his lifetime. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எதை கொடுத்து விட்டானோ அதைதான் அவன் மரணமடைகிற பொழுது தன் கையில் வைத்திருப்பான். At death, we leave behind all we have, மரணத்திலே நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு செல்கிறோம். but we take with us all we gave. ஆனால் நாம் கொடுத்து விட்ட எல்லாவற்றையும் நாம் எடுத்து செல்கிறோம். That's what King Solomon said. A man who keeps on heaping riches for himself, it is actually an evil and it is a hurt unto himself. ஐஸ்வர்யத்தை தனக்கென்றே குவித்து சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், அது அவனுக்கு பொல்லாப்பாக, அவனுக்கு தீங்காக காணப்படுகிறது என்று அந்த ஞானியாகிய சாலமோன் ராஜா சொன்னான். Beloved, why did the rich man go to hell? பிரியமானவரே, அந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்துக்கு போனான்? Did he steal anybody's property? யாருடைய சொத்தையாவது அவன் திருடினானா? Did he murder anyone? யாரையாவது கொலை செய்தானா? Did he commit adultery with anyone? யாரிடத்திலாவது விபச்சாரத்தில் ஈடுபட்டானா? He did not do any of these things. இவைகளை எல்லாம் அவன் செய்யவில்லையே. Only thing is he did not care for that poor beggar Lazarus. அந்த ஏழை பிச்சைக்காரன் லாசருவுக்கு அவன் கரிசனையாய் இருக்கவில்லை. All those who are rich must do all that is possible to uplift the life of the poor people. ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிற அத்தனை பேருமே ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். God has given us more than what we need. It is in order that we may share with those who are in need. நமக்கு தேவையானதை விட அதிகமாக தேவன் நமக்கு கொடுத்திருப்பாரேயானால் அதற்கு ஒரே காரணம் தேவையுள்ளோருக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தான். And if your riches are earned through corruption, we want to give you a warning. ஒருவேளை ஊழலின் வழியாக உங்களுடைய ஆஸ்திகள் சம்பாதிக்கப்பட்டிருக்குமேயானால் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். Either you must return that money to the wronged, யாரிடத்திலிருந்து நீங்கள் தவறாய் அதை கொண்டீர்களோ அவர்களிடத்துக்கு நீங்கள் அதை திரும்ப கொடுக்க வேண்டும், or give it away to the poor. அல்லது ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். Because the cry of the poor people falls in the ears of the Lord of hosts. ஏனென்றால் ஏழைகளுடைய அந்த கூக்குரல் கர்த்தருடைய செவிகளிலே விழுகிறது. A beautiful song, we would like to sing that for you. ஒரு அருமையான பாடல் இருக்குது, அதை நாங்கள் உங்களுக்கு பாட விரும்புகிறோம். This world is not my home, I'm just passing through. My riches are laid up somewhere beyond the blue. The angels beckon me
from heaven's open door, and I can't feel at home in this world anymore. Excellent. It conveys the message. இது அருமையாக அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துரைக்கிறது.